வங்கதேசத்திலிருந்து வந்த தம்பதி சென்னையில் தவிப்பு. வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவி குணமடையாததால் சொந்த ஊர் திரும்ப முடிவு எடுத்திருக்கும் நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் வங்கதேசம் திரும்பிச் செல்ல முடியாமல் சென்னை விமான நிலையத்திலேயே அந்த தம்பதியினர் தவித்து வரும் நேரலை காட்சிகளை அண்மை செய்திகளில் பார்க்கிறோம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். சிவகுமார், அந்த தம்பதிகள் என்ன காரணத்திற்காக, மருத்துவ காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது, என்ன காரணத்திற்காக வந்தார்கள்? அவர்கள் திரும்பிச் செல்வதில் இருக்கும் சங்கடங்கள் என்ன? இது குறித்து உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம். வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக சென்னையிலிருந்து வங்கதேசம் செல்லும் 3 விமானங்கள் கடந்த 2 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வங்கதேசத்தை சேர்ந்த 73 வயது முதியவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது 61 வயது மனைவியுடன் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வங்கதேசத்தை சேர்ந்தவர் சுஷில் ரஞ்சன், இவரது மனைவி புரோவா ராணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக சுனில் ரஞ்சன் தனது மனைவியை மருத்துவ சிகிச்சைக்காக வங்கதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அழைத்து வந்திருந்தார். இங்கே சென்னை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூரில் உள்ள சிஎம்சி தனியார் மருத்துவமனையில மனைவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் போதிய அளவிலான சிகிச்சை, தமிழ்நாட்டில் வேலூரில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போதிய அளவிலான சிகிச்சை பயனளிக்காததன் காரணமாக மீண்டும் வங்கதேசத்திற்கு திரும்பி செல்லலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டதன் அடிப்படையில நேற்றைய தினம் திங்கட்கிழமை பகல் 2 மணி அளவில் சென்னையிலிருந்து வங்கதேசம் தலைநகர் டாக்கா செல்லும் இண்டிகா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்துல மனைவியுடன் பயணம் செய்வதற்கு டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் வங்கதேசத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு விமானம் செல்லக்கூடிய விமானங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நேற்று மதியம் 2 மணிக்கு சென்னையிலிருந்து டாக்கா செல்ல வேண்டிய இண்டிகா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அதாவது கணவன் மனைவி இருவரும் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் சென்னை விமான நிலையத்துல அதாவது போர்த்துகோவிலேயே கடந்த நேற்றைய தினம் தங்கியிருந்தாங்க. மீண்டும் இன்று மதியம் 2 மணிக்கு வங்கதேசம் செல்லலாம் என்று எண்ணியிருந்த பயணிகளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் வங்கதேசம் செல்லக்கூடிய விமானம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக அந்த மூத்த குடிமக்களான தம்பதியினர் இருவரும் வங்கதேசத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் கேட்டபோது வங்கதேசத்தில் நிலை வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு பதிலும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்கொண்டு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது இது குறித்து அந்த நாட்டு தூதக அதிகாரிகள் தான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேவை அமைப்புகள் மூலம் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை அளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சிவகுமார், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி.